ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா? அதெல்லாம் இருக்கட்டும். நீ எங்கடா இருக்க? ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே கருப்பாக இருக்கே, எங்கே இருக்க? யாராச்சும் கிட்னாப் பண்ணிட்டாங்களா? வீடியோஸ் வேறு ரொம்ப நாள் வரலையே. இதெல்லாம் தானே உங்கள் மைண்ட் வாய்ஸு. கிட்னாப்பெல்லாம் பண்ணல கைஸ். என்னென்னா, நம்ம பசங்க மாதிரியே பாண்டிச்சேரி போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இருந்த ஒரு பிளானை நாங்கள்லாம் ஃபைனலி செயல்படுத்திட்டோம். அதுதான். ஸோ பாண்டிச்சேரினாலே எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வருது 2-3 விஷயங்கள் தான். என்னென்னா குவார்ட்டரு, பாட்டிலு, மட்டை, வைபு, இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ அது நம்மளுக்கு அங்கே வேறு என்னெல்லாம் இருக்குது பார்க்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டித்தரேன். ஸோ என்னென்னா, போகிற வழியில் ஜாலியாக போயிட்டு இருந்தோம். டக்குன்னு வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு கைஸ். பிரேக் டவுன்னா பஞ்சர் ஆகிடுச்சு. அந்த மாதிரி ஒரு மட்டமான டயரை வச்சு அவன் அவ்வளோ தூரம் போயிட்டு இருந்தான். ஸோ பஞ்சர் ஆனதும் எங்கே பஞ்சர் ஆச்சுன்னா, ஒரு மாதிரி காடு இருக்கிற ஏரியாவில் பஞ்சர் ஆகிடுச்சு. அங்கே லைட்டும் இல்லை, எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் நாங்களே ஏதோ ஒரு டார்ச் அடிச்சுட்டு அந்த வண்டியோட வெளிச்சத்தில் போயிட்டு இருக்கும்போது மழை வேற பெஞ்சிச்சு. எது எப்படியோ ஒரு கடையை ஃபைனலி கண்டுபிடிச்சிட்டோம். அதெல்லாம் இருக்கட்டும்டா, யார் கூடடா போனோம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இவர் தான் சுதகீர்த்திங்கிற ஷ்ரூ ப்ரோ. அதே மாதிரி இன்னொருத்தர் நம்ம ரெஞ்சி. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலுக்கு இவங்க தான் நம்ம கெஸ்ட்டு. இவங்க என்னோட ரொம்ப ஒன் ஆஃப் த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஃபேமிலின்னே சொல்லலாம். ஸோ அந்த மலையில் நாங்களும் வெயிட் பண்ணுறோம். என்னடா டிரைவரை, நம்மளை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்த டிரைவரை காணுமேன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கோம். இத்தனைக்கும் அந்த மலையில் நாங்கள் மட்டுமே வெயிட் பண்ண பரவாயில்ல கைஸ். நாங்கள் ஷேர் கேபில், நம்ம ஷேர் பண்ணி போவோம்ல, அந்த மாதிரி ஒரு கேபில் தான் வந்தோம். ஸோ எங்கள் கூட ஒரு ஃபேமிலியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம வீடியோவில் காட்ட முடியாது தான், காட்டலை. ஆனால் எங்களை விட அவங்கள நினச்சா இன்னும் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் வயசானவங்க. எது எப்படியோ ஃபைனலி அந்த டிரைவர் சேர்ந்துட்டான். நம்மளும் அப்படியே அந்த மலையில் ஏறி ஃபைனலி நம்மளுக்கு பிடிச்ச பாண்டிச்சேரி போய் சேர்ந்துட்டோம். ஸோ அங்கே போய் நாங்கள் ரூம் எடுத்து தூங்குறதுக்கெல்லாம் அவ்வளோவெல்லாம் டைம் கிடைக்கல. லைட்டாக தூங்கி முழித்ததும் நாங்கள் சரி மார்னிங் வாக் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன் நடக்க ஆரம்பிச்சிட்டோன்னா, ஆட்டோவுக்கு பைசா இல்லாதனால நாங்கள் லாட்ஜ் எடுத்தது நம்ம ராக் பீச்சோட கிட்ட. ராக் பீச் அங்கே ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸ். அது ஏன் அந்த பீச் அவ்வளோ ஸ்பெஷலுங்கிறது நான் போக சொல்கிறேன். ஸோ நாங்களும் அந்த கூகுள் மேப்பை நம்பி நடக்க ஆரம்பித்தோம். நடந்துகிட்டே இருந்தோம். ஃபைனலி அந்த பீச் கிட்டே வந்துட்டோம். ஆக்சுவலாக சும்மா சொல்லக்கூடாது, பாண்டிச்சேரினாலேயான்னு என்னன்னு தெரில, மார்னிங் வாக் செம்மையாக இருந்துச்சு கைஸ். இத்தனைக்கும் பெரிய பெரிய வீடுங்க, பெங்களா, இதெல்லாம் சைடில் நம்ம பார்த்துக்கிட்டே நடக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கு. அதை தாண்டி ஜாகிங்க்கும் நிறைய பேர் போயிட்டே இருப்பாங்க. ஸோ செம்ம ஹாப்பனிங்காக இருக்கும். ஸோ கைஸ், ஃபைனலி நம்ம ராக் பீச்சுக்கு வந்துட்டோம். இந்த பீச் ஏன் ஃபேமஸ் அப்படின்னா, நீங்களே பாருங்களேன். ராக் பீச் அதிலே இருக்குது. இங்கே உள்ள ஒவ்வொரு ராக்கும் வேறு ஷேப்பில் இருக்குமா. ஏண்டா ராக்குனாலே வேறு ஷேப்பில் தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்காதீங்க. இதுதான் பொதுவாக இங்கெல்லாம் சொல்கிறானுங்க. அதுக்கப்புறம் பீச்சு செம்ம க்ளீனாக இருக்குமா. இது செகண்ட் பாயிண்ட். அதை தாண்டி நம்ம நடந்தே வந்தோம்ல, அது 1.5 கிலோமீட்டர் லாங் பீச் இது. ஸோ நம்மளுக்கு ஜாகிங்க்கும் வாக்கிங்க்கும் செம்மையாக இருக்கும். அதை தாண்டி இது செம்மையான டூரிஸ்ட் ஸ்பாட். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்டான குஷன்னா அந்த சோஃபா குஷன் அப்படி அது இல்லை. நம்ம குஷன்னா என்ன சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ்ன்னு சொல்லலாம். ஸோ வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இங்கே சாப்பிட கிடைக்கும். உங்களுக்கு அக்கமடேஷன் செம்மையாக கிடைக்கும். ஆனால் என்ன, எல்லாமே காஸ்ட்லி, ஏன்னா அவ்வளோ டூரிஸ்ட் பிளேஸ்னால. ஸோ இதெல்லாம் தான் ராக் பீச்சை இன்னும் ஸ்பெஷல் ஆகுது. அதை தாண்டி இன்னொரு பீச்சும் இருக்குது இங்கே, அதை நான் போக சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான். அதை தாண்டி இங்கே சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பெயிண்டிங்ஸும் உங்களுக்கு பார்க்க முடியும். அங்கே நிறைய ஃபோட்டோ ஷூட்டும் நடக்கும். அதுக்கப்புறம் யாரும் இல்லாத ஒரு லைட் ஹவுஸ் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது தான் எடுக்கலாம். அதே மாதிரி ஒரு பெயிண்டே அடிக்காத ஒரு காந்தி சிலையை நாங்கள் பார்த்தோம். அந்த காந்தி சிலையோட பின்னாடி நிறைய கேர்ள்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க. அதையும் நாங்கள் பார்த்துட்டு சைடில் வேறு ஏதோ வித்தியாசமாக தெரிஞ்சுது. எனக்கு என்னென்னலாம் தெரில, ஆனால் பார்க்கறதுக்கு ஏதோ கோஸ்ட் படத்தில் பார்க்குற ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருந்ததுனால நானும் அதை எப்படி ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லி போஸ் நம்ம ரெஞ்சிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவளும் அங்கே நடந்து இருக்கிற பசங்களை சைட் அடிக்கிறா அப்படின்னு தெரியாமல் நானும் ஏதோ நான் சொல்கிறத கேட்குற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு அங்கே ஒரு கப்புள்ஸ் வந்துட்டாங்க கைஸ். அவங்களும் என்னன்னு தெரில, அந்த பையனுக்கு வா டப்புன்னு நம்ம இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னத்தை சொல்கிறது, இதை பார்த்ததும் எனக்கு இந்த கன்னு ஞாபகம் தான் வந்துச்சு. ஆனால் அந்த கன்னில் வேறு
புல்லட் இல்லைன்னு வேறு அவனுங்க வேறு இது பண்ணி விட்டானுங்க. சரி அட்லீஸ்ட் வந்ததுக்கு இதையாச்சும் ஒரு வீடியோவாச்சும் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி போகும்போது இன்னொரு விஷயத்த பார்த்தேன். இந்த மிலிட்ரியில் கூட இவ்வளோ ட்ரைனிங் இருக்காது. அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் எதுக்குன்னே தெரியாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தானுங்க. பட் ஆக்சுவலாக ஹெல்த்துக்கு நல்லது கைஸ், ஜோக்ஸ் அப்பார்ட். சரி ஒரு ராக் பீச்சை பார்த்துட்டோமே, அடுத்த பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி அந்த கூகுள் மேப்பை நம்பி நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி எவ்வளோதான் நம்மளும் நடப்போம், ஒரு ஆட்டோவாக பிடிச்சிருவோம்னு சொல்லி ஆட்டோவை பிடிச்சிட்டு இன்னொரு பீச்சுக்கு போகலான்னு சொல்லி நாங்கள் ரெடி ஆகிட்டோம். எப்படியோ போகிறோம், சாப்பிட்டு போகலாமேன்னு நானும் சொல்லிட்டேன். ஸோ நாங்கள் ஃபைனலி ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். கேமரா ஆக்ஷன் சொன்னாலே நாங்கள் கேஷுவலாக நடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் என்ன நடிப்பேன் எப்படி செம்ம கேஷுவலாக. நானும் அப்படியே கேஷுவலாக அதை தொடச்சி விட்டேன். ஆனால் அவளுக்கு என்னன்னு தெரில, செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டாங்க. ஆனால் அவள் தான் நம்ம ஆளாச்சே, அவள் அந்த தண்ணி எடுத்து அவங்க டேபிள்லேயே ஊற்றிட்டா. ஸோ கைஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இட்லி இல்லை 2 இட்லி, அதுக்கப்புறம் வந்து பூரி. ஸோ இந்த 2 விஷயங்கள் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். இத்தனைக்கும் ஒரு வடை மாதிரி ஒன்று வச்சாங்க, அது என்னென்னு எனக்கே தெரில. நான் அவங்கள்ட்ட கேட்டு தான் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவள் தெரிலனாலும் ஏதோ தெரிஞ்ச மாதிரி பேசுவாள் எப்போவுமே. கேட்டால் கேஷுவலாக நடிக்கிறாளாம், இன்னும் ரோல்லே இருக்கா. கட்டு சொல்லி 1 மணி நேரம் ஆச்சு. சரி ஸோ நாங்கள் அங்கேருந்து சாப்பிட்டு ஆட்டோவில் அடுத்த பீச்சுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அது என்ன பீச்சுன்னு நான் இப்போ சொல்ல, போக போக நீங்களே பாருங்கள். ஸோ காய்ஸ் 2வது பீச் இதுதான் செர்னிட்டி பீச்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பாறை வந்து ஒரே ஷேப்பில் இருக்கா, வித்தியாசமான ஷேப்பில் இருக்கான்னு நீங்களே கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த பீச்சுக்கும் அந்த பீச்சுக்கும் டோட்டலாக ஆப்போசிட்டான ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஆஃப் ஷோர் பீச். என்னென்னா அது வந்து செம்ம டூரிஸ்ட் பிளேஸ்னால ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். இது வந்து அவ்வளோ க்ரௌடடாலாம் இருக்காது. இப்போ நம்ம ஊரில் செம்மூரி பூங்காக்கும் காந்தி மண்டபத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டுல. அங்கே வந்து செய்கிறதெல்லாம் ஒரே விஷயம்னாலும் காந்தி மண்டபத்தில் கப்புள்ஸ் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக வருவாங்க கம்பேரிட்டிவ்லி. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து கப்புள்ஸாக இருந்தாலும் ஃபேமிலியாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கம்மியாக வருவாங்க. ஸோ அவங்களோட அந்த ப்ரைவசி டைம் வந்து உண்மையிலே சூப்பராக என்ஜாய் பண்ண முடியும். அன்டில் எங்களை மாதிரி 4-5 சிங்கிள் பசங்க வர வரைக்கும். ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபியூச்சர் வந்து இங்கே வந்து லெஸ் க்ரௌடடாக இருக்கும். இன்னொன்று இங்கே வந்து லோக்கல் ஃபிஷர்மேன் வில்லேஜ் உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ அதனாலே லோக்கல் ஃபுட்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து அங்கே உள்ள லோக்கல் ஃபிஷ் ஃபுட்ஸை வந்து சாப்பிட முடியும். இன்னொன்று எல்லாமே நார்மல் ரேட்டில் இருக்கும். ஸோ 4வது பாயிண்ட் வந்து இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னாலும் அங்கே ரிசார்ட் இருக்குது. ரிசார்ட்டில் கூட எல்லாமே நார்மல் ரேட்லேயே உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி வேணும், மார்னிங் சன்செட்டு சன்ரைஸு அதெல்லாம் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து அக்கோமடேஷன் இருக்கிறது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ கைஸ் நீங்கள் வந்து என்னோடய வீடியோகிராஃபி ஆக்சுவலாக பார்த்தது இல்லைல்ல, எனக்கு ஸ்கில் வந்து அந்த ஃபீல்ட்லேயும் ஆக்சுவலாக இருக்குது. அது வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. எப்படி ஸ்கில்லெல்லாம் எப்படி மாசா? ஏன்டா கேமராவை பிடிச்சி சுற்றினா அது ஒரு வீடியோகிராஃபி ஆடான்னு கேட்பீங்க. என்ன பண்ணுறது கைஸ், எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். சரி நாங்களும் அங்கே வந்து வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பும்போது எங்கள் ஆட்டோ டிரைவரை காணோம். சரி அவர் எங்கேயாச்சும் மட்டையாக இருப்பாருன்னு பார்த்தேன். ஆனால் இல்லை, ஆக்சுவலாக வந்து ஆட்டோக்குள்ளே புதஞ்சிருந்தார். சரி அவரை கண்டுபிடிச்சி நாங்கள் அடுத்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி நாங்களும் அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். அது என்ன இடம்னெல்லாம் நான் வந்து போகிற வழியிலலாம் சொல்ல முடியாது, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். அதே மாதிரி இனிமேல் வீடியோக்கெல்லாம் அவ்வளோ டிலே எல்லாம் வராது. அதே மாதிரி நானும் சேஃபாக தான் இருக்கேன், யாரும் கிட்னாப் எல்லாம் பண்ணல. ஸோ இனிமேலும் வீடியோஸ் கண்டிப்பாக வரும். டில் தென் பை.